விஜய் வந்து அதிமுக ஓட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாய்ப்பே இல்லை. 100 விழுக்காடு திமுக ஓட்டு தான் விஜய் பிடிக்கணும். இஸ்லாமிய ஓட்டு விஜய்க்கு போகாது. ஏன்னா இஸ்லாமியர்களே தீவிரவாதி பயங்கரவாதி. சமீபத்தில் கூட ஜனநாயகன் படத்தில் கூட முஸ்லீம்களே தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சிருக்கான். இப்போ அந்த காட்சிகள்லாம் வெளிவந்து விஜய் மேல இப்ப அதிருப்தி இல்லையா? அவன் ஒரு திரை பிரபலம், அவ்வளோதான். அவன் போகிற இடத்துல கூட்டம் வருது. இனிமேல் ஒரு நாய் நடிச்சுட்டு ஒரு தெருவில் போனால் கூட 4 பேர் இல்லை 400 பேர் இல்லை 4000 பேர் நின்று பார்ப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. முஸ்லீம்கள் எப்போவுமே விஜய்க்கு வாக்கு போட மாட்டாங்க. அவன் யாரோனா ஏமாற்ற முஸ்லீம்களை ஏமாற்ற முடியாது. தன்னுடைய திரைப்படங்களில் முஸ்லீம்களை நான் தீவிரவாதியாக பயங்கரமாக மன்னிப்பு கேட்காததுலையும் வாய்ப்பே இல்லை. சமூகத்தை குற்றவாளி மாதிரி ஆக்குறதுனா நாசமாக போங்கடா. நீங்கள் 1000 பேர் இல்லை 2000 பேர் நாசமாக போங்க. எனக்கு என்னான்ற நான் தேவை பணத்தை கொடுத்தா எதோனா செய்வாங்க. ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாம் லூசு பயிர்களாக இருக்கானுங்க. இவன் ஒருத்தன் சொல்கிறான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தேன்னு கத்துறான். நீ என்னடா இழந்துட்டு வந்த? இவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கான், பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்கான், மனைவி கடன் கொடுத்துருக்கான். எல்லாம் மனைவிக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கான். பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்த ஒரே அப்போ இந்த ஐயோக்கிய பேசுறான். நீ இன்னைக்கு கூட தனி விமானத்தில் தான் வர. அந்த கேரவன் பார்த்தா 5 நட்சத்திர ஹோட்டலை விட சொகுசான கேரவன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நீ பேச மாட்டேன். கேரவனுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கிட்டேன். 42 பேர் செத்தான். இரங்கல் கூட தெரிவிக்கல. உடனே படியை திமுக மீதும் போலீஸ் மேலே போட்டு போகிறான்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஐயோக்கிங்க? நீ வாகனம் போது வாகனத்துக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் நடக்கலாமா? தொடர்ந்தா ஃபுல்லாக கஞ்சா அடிச்சு வரான் போல இருக்கு. ஆள் அவன் பார்த்த கண்ணுன்னெல்லாம் அப்படி தான் இருக்கு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். விஜய் வந்து அதிமுக ஓட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்த எம்ஜிஆர் நான் தான் ஜெயலலிதாவுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விமர்சனங்களை முன் வச்சு இருக்கு. வாய்ப்பே இல்லை. 100 விழுக்காடு திமுக ஓட்டு தான் விஜய் பிரிக்கணும். புரியுதுங்களா? என்ன சொன்னால் அந்த கிறிஸ்துவ ஓட்டு இதெல்லாம் 60% கிறிஸ்துவ ஓட்டுகள் விஜய்க்கு போகுது. 60% அப்படியே திமுக விழுந்துட்டு இருந்தது, இலவசமாக விழுந்துட்டு இருந்தது. இஸ்லாமிய ஓட்டு விஜய்க்கு போகாது. ஏன்னா இஸ்லாமியர்களே தீவிரவாதி பயங்கரவாதி. சமீபத்தில் கூட எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தில் கூட முஸ்லீம்களே தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சிருக்கான். இப்போ அந்த காட்சிகள்லாம் வெளிவந்துருக்கு. அதனால் முஸ்லீம்கள் ஓட்டு விஜய்க்கு போகாது, அது வேறு விஷயம். ஆனால் கிறித்துவ ஓட்டுகள் அப்படியே சாலிடாக விஜய்க்கு போகுது. அதனால தான் விஜய் இத்தனை நாளாக தன்னை தளபதி விஜய்ன்னு சொல்லி டைட்டில் போட்டுட்டு சினிமா படம் ஓட்டிகிட்டு இருந்தவன் இனி திடீர்னு அரசியலில் ஜோசப் விஜய்ன்னு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? திருச்சி தொகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகன்றதுனால திருச்சி தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டு போகலாம். அப்போ அவர் அந்த சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் வாக்குகளை குறி வச்சு தான் விஜய் களத்தில் இறங்கியிருக்காரு. புரியுங்களா? அப்போ களத்தில் இறங்கும் போது இது எல்லாமே மைனஸ் திமுக வருது. அதனால தான் திமுக உண்மையிலே முழுங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் அவசரமாக அவங்க என்ன பண்ணாங்க, விஜய்வுடைய இது இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்தது மகளிருக்கு. அந்த கடைசி நேரத்தில் 5000 ரூபாய் கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேமுதிகவை 10 சீட்டு ஒரு மேல் சபைன்னு கொடுத்துட்டு கூப்பிட்டது. இவர் ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்தது. ஓபிஎஸ் எல்லாம் காசு கொடுத்து கட்சியில் சேர்த்துருக்காங்க. 300 கோடி கொடுத்து தான் கட்சியில் சேர்த்து. ஏன்னா அதாவது திமுகவுடைய இமேஜை கூட்டுறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. அவர் வந்தால் மிகப்பெரிய ஓட்டு பலம் வரும்ன்றது திமுகவுக்கு தெரியும். அப்படி ஒன்றும் வராது. அதாவது அவர் ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் பாருங்கப்பா எல்லாருமே போகிறாங்கப்பா திமுகவில் அப்படின்ட்டு அந்த பலம் இதெல்லாம் சேர்த்தது என்ன பணம் கொடுத்து தான் சேர்த்துருக்காங்க. ஓபிஎஸ்க்கு 300 கோடி கொடுத்துருக்காங்க. அவர் பிள்ளைக்கு அவருக்கு சேர்த்து திமுக சேர்த்து இப்படியெல்லாம் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுது திமுக. அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் தான். விஜய்னால் திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். ஆனால் அதிமுகவுக்கு மைனஸ் ஆகுமானா மைனஸ் ஆகாது, ப்ளஸ் தான் ஆகும். இப்போது திமுக ஓட்டுகள்லாம் விஜய் பிரிச்சுக்கும் போது அதிமுக ப்ளஸ் தானே ஆகாது.
ஆனா இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு 27 தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5, அது எல்லாமே வந்து தாமரை சின்னத்துல தான் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதிகள் எல்லாமே திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு சூழல் இருக்கிறதுனால ஈஸியா அவங்கள ஓவர்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இல்லை, அது மாறி மாறி வரலாம். இதே அது முட்டாள்தனமாக பண்ணுது. அங்கே என்டிஏ கூட்டணியில் வந்து தாமரை சின்னத்தை நிறைய நிற்குது. அது பின்னடைவு தான் அது அந்த கட்சிக்கு. புரியுதுங்களா? ஏன் சொன்னால் அதை வந்து ஈஸியாக வந்து திமுக வின் பண்ணிடும். திமுகவா பாஜகவா அப்படின்போது பாஜகவை வந்து தமிழக மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதை புறக்கணிக்க செய்வாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு மைனஸாக இருக்கலாம். அது அதே நேரத்தில் வந்து திமுக கூட்டணியாக அதிமுக கூட்டணியாக விஜயான் போது விஜய் வருகை வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆகுது, அதிமுகவுக்கு ப்ளஸ் ஆகுது. இதுதான் மெயின். இது நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பான்? திமுக ஓட்டை தான் பிரிப்பான். சரி, விஜய் மேல இப்ப அதிருப்தி இல்லையா? ஏன்னா மக்களே வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு, பிரச்சாரத்திலயுமே என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் மேலேயும் ஒரு ஒரு ஈர்ப்பு இந்த தடவை குறைஞ்சிருக்கு அப்படின்ற நிறைய விமர்சனங்கள். விஜய் எல்லாம் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து தங்கமாக்கி உங்களை மாதிரி ஊடகங்களாக தான் பெருசுப்படுத்தி காட்டுறீங்க. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு திரை பிறப்பலாம், அவ்வளோதான். அவன் போகிற இடத்துல கூட்டம் வருது. இவனுக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் ஒரு நாய் நடிச்சிட்டு ஒரு தெருவில் போனால் கூட 4 பேர் இல்லை 400 பேர் இல்லை 4000 பேர் நின்று பார்ப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. சமீபத்தில் கூட படியேறு பெருமாள் படத்தில் நடித்த நாய் வந்து மரணம்னு சொல்லி தலைப்புச் செய்தியாக போட்ட ஊடகங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? நாயை கூட தலைப்புச் செய்தியாக போட்டு செய்தியை ஒளிபரப்புகிறாங்க. அப்போ திரைப்பிரபலம் பண்ணும்போது யார் போனாலும் அப்படி கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை வச்சு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் ஓட்டு வாங்குவான், வாங்க மாட்டான், 0 வாங்குவான். கமலஹாசன் விட கம்மியாக, கமலஹாசனோட அதிகமாக வாங்குவான். புரியுதுங்களா? ஆனால் அதிகாரத்துக்கு வந்துடுவான், ஆட்சியை பிடிச்சிடுவான், முதல்வர் ஆகிடுவான். இந்த கனவை வந்து விஜய் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றான். உண்மையிலே இங்கே வந்து போட்டியே திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. அப்போது விஜயனுடைய வருகை திமுகவுக்கு மைனஸ் ஆகுதோ ப்ளஸ் ஆகலை. நான் தான் சொல்கிறேன், கிறித்துவ வாக்குகள் அப்படியே விஜய்க்கு போகுது. அப்போ திமுகவுக்கு வந்துட்டு ஓட்டு, அது என்றைக்குமே அதிமுக ஓட்டு இல்லை, திமுகவுக்கு போட்டு இந்த ஓட்டு அது அப்படியே மாறும்போது அப்போ யாருக்கு மைனஸு? திமுகவுக்கு மைனஸு. யாருக்கு ப்ளஸ்ஸு? அதிமுகவுக்கு. ஓகே சார். இப்போ விஜயோடைய தாக்கம் வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ இருக்கிற கல சூழல்ல மக்கள் எந்த அளவுக்கு திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்? இல்லை, அது மக்கள் அதிருப்தி அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் முரண் இருக்குது. எப்போவுமே வந்து தமிழக மக்கள் மட்டும் ஒரு கட்சி தொடர்ந்து ஆண்டுதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த கட்சி வந்து சரியில்லை, வேறு கட்சி மாற்றணும்னு அந்த வெறுப்பு ஒரு 1% வாய்ப்பு இருக்குது. 1% 2%. அந்த 1% 2% யாருக்கு போகும்? அதிமுகவுக்கு போச்சுன்னா ப்ளஸ்ஸு. அதிமுகவுக்கு போகாமல் விஜய்க்கோ அல்லது சீமானுக்கோ அல்லது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கோ போகுமான்றது சொல்ல முடியாது. ஆனால் எதிர்ப்புகள் இருக்குது அந்த ஓட்டு. புரியுதுங்களா? அந்த 1% ஓட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா திமுக விஜய் வருகையால் திமுகவுக்கு பின்னடைவு, அதிமுகவுக்கு கொஞ்சம் அதை ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் தான் இவ்வளோ தூரம் நம்ம விளக்கி பேசினது என்ன சொன்னால், விஜய் வருகை வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆகுது, அது மேபி அதிமுகவுக்கு ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ன்னு சொன்னால் கூடாது, ஓட்டு வங்கி கூடாது. அவங்க ஏற்கனவே வாங்கின ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும். திமுகவுக்கு மைனஸ் ஆகும்போது அப்போ இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இலவாகுதா இல்லைங்களா? இதுதான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எதுவும் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். சமீபத்தில் நேற்று கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜய் படங்களில் முஸ்லீம்களை ரொம்பவே தாக்குறாங்க, தீவிரவாதிகளாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே எந்த அளவுக்கு தேர்தலில் விஜய்க்கு எதிரொலிக்கும்? இல்லை, விஜய்க்கு வந்து முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அது மட்டும் நிச்சயம். அவன் ஏதோ 4-10 பேர் முஸ்லீம்களை வேட்பாளர் நிறுத்தியிருக்கலாம். அல்லது சில பேர் புர்கா போட்டு இல்லை இந்த மாதிரி தாடி தொப்பி வச்ச முஸ்லீம்களை அவன் பக்கத்தில் வச்சு நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கலாம், தொழுகிறேன்னு சொல்லி நடிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். முஸ்லீம்கள் வந்து எப்போவுமே விஜய்க்கு வாக்கு போட மாட்டாங்க. அவன் பகிரங்கமாக தன்னுடைய திரைப்படங்களில் முஸ்லீம்களை நான் தீவிரவாதியாக பயங்கரமாக மன்னிப்பு கேட்காத வரையும் வாய்ப்பே இல்லை. அவன் யாரோனா ஏமாற்ற, முஸ்லீம்களை ஏமாற்ற முடியாது. ஏதோ சில ஆர்வக்கோளாறு அந்த ரசிகர்கள்னும் போது அந்த சில்லறைங்க கொஞ்சம் பேர் ஆதரவாக இருப்பாங்க, அவ்வளோதான்.
இந்த ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிருக்கு, அது வந்து நிறைய உழைப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றாங்க. அது உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அப்போ ஒரு சமூகத்தை குற்றவாளி மாதிரி ஆக்குறதுனா நாசமாக போங்கடா. நீங்கள் 1000 பேர் இல்லை 2000 பேர் நாசமாக போங்க. எனக்கு என்னன்றேன் நான். என் சமூகத்தை நீ கொச்சைப்படுத்தியிருக்க, என் சமூகத்தை தீவிரவாதி ஆக்கியிருக்க, என் சமூகத்தை பயங்கரவாதி ஆக்கியிருக்க. அப்படியே பயங்கரவாதி ஆக்கிட்டு நீ வந்து ஒரு திரைப்படம் எடுத்துகிட்டு அந்த திரைப்படத்தால் நாங்கள் இவ்வளோ கோடி இழந்திருக்கோம், நாங்கள் வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பு, எங்களுடைய கற்பனை கனவு, உன்னுடைய கற்பனை கனவுல கூட நான் தான் எதிரியாக வரணும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனன்றேன். எல்லாரும் அப்படி தானே கதறானுங்க, நடிகர்கள் நடிகைகள் அந்த எல்லாமே கதறானுங்க. அப்போ எல்லாமே அயோக்கிய பண்ணுங்க. இவங்களுக்கு தேவை பணம், பணத்தை கொடுத்தா எதை வேணா செய்வானுங்க. ஆனா இப்ப இது ரிலீஸ் ஆனது வந்து திமுக தான் லீக் பண்ணி விட்டாங்க, திமுக தேர்தல் நேரத்துல எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா உள்ளிட்டவங்க சொல்றாங்க. திமுகவுடைய நேரடி மிரட்டலா எடுத்துக்கலாம். ஆதவர்ஜுனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாம் லூசு பயிலுகளாக இருக்கானுங்க. இவன் ஒருத்தன் சொல்கிறான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தேன்னு கத்துறான். நீ என்னடா இழந்துட்டு வந்த சொல்லு, என்ன இழந்த நீ? இன்னைக்கு விட்டு வந்திருக்கேன். என்ன உச்சம்? நீ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தேன்னு சொன்னா தனி விமானத்தில் தான் வரேன். அப்புறம் இது தேர்தல் பத்திர இதில் வந்து 500 கோடி 700 கோடி சொத்து இருக்குன்னு சொல்லி தான் எழுதி கொடுத்துருக்கேன். இவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கான், பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்கான், மனைவி கடன் கொடுத்துருக்கான், எல்லாம் மனைவிக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கான், பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்த ஒரே அப்போ இந்த அயோக்கிய பையன் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? பிள்ளைக்கு யாருன்னா கடன் கொடுப்பாங்களா? நான் கேட்குறேன். பிள்ளைக்கு வியாபாரம் பண்ணனாலும் பணம் கொடுப்பாங்க, பொண்ணுக்கு எதனா தேவைனாலும் பணம் கொடுப்பாங்க, பொண்டாட்டிக்கு எதனா தேவைனாலும் பணம் கொடுப்பாங்க, கடனாக கொடுப்பாங்கன்னா அப்போ கடனாக கொடுத்துருக்கேன்னா எவ்வளோ பெரிய ஆளுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு நீ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தேன்னா உன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு அனாதை இல்லத்துக்கோ அல்லது ஏழைகளுக்கோ இல்லை அரசு உடைமை ஆக்கிட்டோ பாருங்கள், நான் வெறும் சட்டியோடு வரேங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க, நான் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் விஜய் தாங்க, என்னை ஏற்றுங்கன்னு சொன்னால் நானே உங்க கூட வர தயார். நீ இன்னைக்கு கூட தனி விமானத்தில் தான் வரேன். அந்த கேரவன் பார்த்தா 5 நட்சத்திர ஹோட்டலை விட சொகுசான கேரவன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேலே நீ பேச மாட்டேன், கேரவனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து மக்களை இறங்கி அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த உங்ககிட்ட முடியல. அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆதரவுன்னு சொல்லாதீங்க, நான் என்ன சொல்கிறேன், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். இப்போ நான் ஒரு தலைவர்னு சொன்னால் ஒரு வரம்பு மீறி செயல்பட அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு தலைமைக்கு உண்டான அழகு. நீ போய் வேனில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க, ஃபுல்லாக கஞ்சா அடிச்சு வரான் போல இருக்கு ஆள். அவன் பார்த்த கண்ணுங்கன்னெல்லாம் அப்படி தான் இருக்கு. கூலிங் கிளாஸ் தானே போட்டு வராரு. இல்லை, கூலிங் கிளாஸ் இல்லை, அவன் பேசும்போதெல்லாம் பாருங்க அந்த கண்ணு அப்படின்றது. நான் சொல்கிறேன், உன்னுடைய ரசிகர்களா, நீ சொன்னால் கேட்பான், கேட்கலன்னு சொன்னால் நடவடிக்கை எடுன்றேன். நீ வாகனம் ஒரு தடவை ஆக்சிடென்ட் நடக்கலாமா? தொடர்ந்தா 42 பேர் செத்தான், உனக்கே தெரியும். அந்த வீடியோக்குள்ளே பார்த்தா எப்படி தெரியுது? அவனுங்க கறிக்கட்டு ஓடி அந்த பயத்தில் நான் ஒன்று நம்ம உயிர் போயிடுச்சு அங்கே உயிர் போயிடுச்சு அந்த பயத்திலே வந்து என்ன ஆகுது, நிறைய பேர் இறந்தாங்க. அந்த இறந்தது கூட தார்மீக பொறுப்பு எடுத்துட்டு நம்முடைய தொண்டர்களோ அல்லது எங்களுடைய தவறோ இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. உடனே படியை திமுக மீதும் போலீஸ் மேலே போட்டு போகிறான்னு சொன்னால் எப்படியாப்பட்ட ஐயோக்கிங்க அவன். திமுக எனக்கு பிடிக்காது, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் திமுக மீது பழிவு போடுறதுக்கு இல்லை போலீஸ் மேலே பழிவு போட முடியுமா? அது அவர் தான் வாகனத்தை பின்தொடர்ந்து வராதிங்க அப்படின்றத அவரும் சொல்றாரு. எங்க சொன்னா என்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிங்க. பல இடங்கள்ல அவரே சொல்லியிருக்காரு, வாகனத்தை பின்தொடர்ந்து வராதிங்க. நீ பேசினாவே நீ என்ன பண்ற, ஒன்று ஏதோ ஒன்று பேசிட்டு போற, ஒரு மயக்கத்திலே இருந்து பேசிட்டு போற. நீ வந்து என்னைக்காவது உன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களை குறைஞ்சபட்சம் அப்பா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் இதுக்கு முன்னாடி ரசிகர்களாக இருந்தீங்க, இப்போ தொண்டர்களாக மாறி இருக்கீங்க, அதனால் நம்ம கட்சிக்கு வந்து என்னை பார்க்கவோ அல்லது நம்ம கட்சியினுடைய கொள்கையை கேட்கறதுக்கோ பெண்கள் வருவாங்க, வயசான பெண்கள் வருவாங்க, குழந்தையை தூக்கிட்டு பெண்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு அரணா நின்று அவங்கள காப்பாற்றணும். உங்கள்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும், தறிக்கட்டு ஓடக்கூடாது. இப்படி ஏதாவது ஒரு அட்வைஸு சரி மேடையில் பேசலை, ஒரு வீடியோவாச்சும் அப்படி வெளியிடறானா? இல்லையே. இப்போ அன்றைக்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசுகிறேன், என்ன சார் பெரம்பூரில் அன்றைக்கி விஜய் இதுக்கு வந்து நீங்கள் பெரிய ஆஃபீஸர் தான் அப்படின்போது என்ன ரகம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டேன். என்ன சொல்லுங்க சார்ன்றேன். அவர் சொல்கிறாரு, அதிமுக கூட்டம் போடுறான், அதில் சில தலைவர்கள் இருப்பாங்க, கூப்பிட்டு சார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணால் கேட்குறான். அவன் சொன்னால் தொண்டனும் கேட்குறான்.
திமுக அதேமாரி தான். நம்ம 2ஆம் 3ஆம் கட்ட நிர்வாகிகளை அழைச்சி பேசி சொன்னால் தொண்டர்கள் கேட்குறாங்க. பாஜக சொன்னாலும் அப்படி தான், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எல்லா கட்சியும் கேட்குறான். ஏன் விடுதலை சிறுத்தை கூட அப்படி கேட்குறான். இவனுங்க மட்டும் யார் சொல்கிறது? நான் யார்கிட்ட சொல்கிறது? அவர் சொல்கிறாரு, நிர்வாகியை கூப்பிட்டா எனக்கு தெரியாதுன்னு ஓடுறான். மாவட்ட செயலை கூப்பிட்டா, சார் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அப்போ இப்படியாப்பட்ட நபர்களை எங்ககிட்ட விடுங்க. அவர் சொல்கிறாரு, 2 இன்சிடெண்ட்டு வச்சு லட்டி சார்ஜ் பண்ணோன்னா இவனுங்க அடங்கிடுவானுங்க. இது தேர்தல் நேரமாக இருக்கும், இதை வச்சு அரசியல் பண்ணுவான்றதுக்காக நாங்கள் அமைதியாக இருக்கோன்றான். ஒரு உயர் அதிகாரி சொல்கிறாரு. இந்த விஜய் ரசிகர்களை விஜயால் கூட அடக்க முடியாது, எங்களால் தான் முடியும்னு சொல்லி உயர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. 2 நிகழ்ச்சிகளில் நாங்கள் இறங்கி ஒழுங்குபடுத்தணும்னா 3ஆவது நிகழ்ச்சி ஒழுங்காக நடத்துவாங்க. இப்போ தேர்தல் நேரம் இருக்கிறதுனால அது அவனுக்கு சாதகமாகிடும் இல்லை. லட்டி சார்ஜ் பண்ணுறான் போலீஸு. ஏற்கனவே ஆதவாச்சுன்னா அதுதானே ஒரே பெராத்திட்டு கிடையாது. அவன் ஒரு லூஸு மாரி மேடையில் அழுகுறான். கேட்டால் எங்கள் அம்மா சாதி வெறியால் கொல்லப்பட்டாங்க, கடைசியாக திலகாவதி அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, அவள் கொஞ்சம் மன பிரமையில் இறந்துட்டாங்கன்னு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! தேர்தல் நேரத்தில் எப்படியாப்பட்ட பேச்சு பேசணும்? சாதி கொடுமையால் என் தாய் கொல்லப்பட்டாள், இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! உன் தாய் தற்கொலை செஞ்சாள், அதுவும் உன்னுடைய அப்பாவுக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை அரசியலில் எப்படி அழுது ஒப்பாரி வைக்கிற நீ? சரி, அது விடு. நீ என்ன சொல்கிற? நான் பிஸ்கெட்டுக்கு கூட என்கிட்ட காசு இருக்காது, அவ்வளோ அழிஞ்சிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ற. இப்போ நீ தேர்தல் பத்திரத்தில் நீ என்ன சொல்கிற? 290 கோடியோ 390 கோடியோ எனக்கு சொத்து இருக்குன்ற. இன்றைக்கி ஒன்று மிஞ்சி போனால் 38, 37, 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். உனக்கு இருக்குமா இல்லையா? இல்லை, 40 வயசுக்கு தான் இருக்கும். அப்போ 40 வயசு இருக்குன்னா 25 வயசுக்கு மேலே நீ சம்பாதிச்சின்னா ஒரு 15 வருஷம் தான் ஆகுது. 15 வருஷத்தில் 300 கோடி கிட்ட நீ இது காட்டினது 300 கோடி, காட்டாத எவ்வளோ வச்சுருக்குன்னு தெரியல. அப்போது நீ என்ன தொழில் செஞ்சிருப்ப? நேர்மையாக உண்மையாக தொழில் செஞ்சால் ஒரு 15 வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? புரியுதுங்களா? அப்போ அவன் ஒரு அயோக்கியது. இவன் எப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தேன்னு தனி ஃப்ளைட்டில் சுற்றிட்டு இருக்கானோ, அந்த அயோக்கிய பையன் நான் பிஸ்கெட்டுக்கு கஷ்டப்பட்டேன், அது என்னன்னா மக்களோட மக்களாக ஏழை அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க. அதுக்கெல்லாம் அளவு இருக்குடா. அப்போ இதுதான் இன்றைக்கி தமிழக அரசியலில் மிக அதாவது எக்காரணம் கொண்டும் பார்த்திங்கன்னா தமிழக அரசியலுக்கு இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சயனேடு குப்பி தான் விஜய், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பேசணும், பார்க்கலாம். மே 4 எல்லாத்துக்கான ஒரு முடிவுக்கு வரும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.